டப்பால தானே வச்சேன். எங்க போச்சு? அபி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? அபி, இந்த மாவு டப்பால வச்சிருந்த பணத்தை பாத்தியா? ஏதுடி இது? சொல்லுடி, ஏது இது? பணம் எங்க அபி? திருநியா? சொல்லுடி, திருநியா? நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்ட, ஆனா இப்ப திருட வர ஆரம்பிச்சிட்டியா? ஏன் நீ இது மாதிரிலாம் பண்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் தெரியுமா? ஒரே நாள் இப்படி எல்லாத்தையும் தொலைச்சு வந்து நிக்கிறியாடி படுபாவி. என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? நீ உனது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல. நீ அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சேன்னு எனக்கு தெரியும். நீ நல்லா சந்தோஷமா தானே இருக்க. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பார்த்தேன், டெய்லி உன்னை யாரோ வந்து ஸ்கூட்டர்ல விட்டுட்டு போறாங்க. சந்தோஷமா இருக்கனாடி? நான் சந்தோஷமா இருக்கனாடி? இது மட்டும் தாண்டி நீ என்கிட்ட சொல்லல. ராவும் பகலுமா உனக்காக மாடு மாதிரி உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்க. நான் சந்தோஷமா இருக்க நினைச்சிட்டு இருக்கியா நீ? என்ன பார்த்து இப்படி கேட்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ எனக்கு ஒண்ணும் பண்ண தேவையில்ல, போ. நான் செத்தா தாண்டி புரியும் உனக்கு. 3 மாசம் சம்பளம். இப்ப யார்கிட்ட போய் கேட்பேன்? ஸ்கூல் ஃபீஸ், வாடகை, ரேஷனுக்குலாம் யார்கிட்ட போய் கேட்கறது? இப்போ சொல்லுடி. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல, போ. எனக்கு தெரியும் நீ கவலைப்பட மாட்டேன்னு. நீ வேலைக்காரி ஆவறது கூட லாய்க்கு இல்லடி. நீ என்ன வேணாலும் பண்ணு, போய் சாவு. உனக்காக இவ்வளவு யோசிச்சல, என்ன செருப்பால அடிக்கணும்? சாந்தி கோபால், சாந்தி கோபால். எஸ் சார். சாந்தி. எஸ் சார். ரோல் நம்பர் 28. எஸ் சார். சாந்தி எங்கயா? ஆமாயா, நான் கூட ரொம்ப மிஸ் பண்றேன். சாந்தியவா இல்ல அவ கொண்டு வர தோசையவா? ரெண்டையும் தான். எல்லாரும் நாளைக்கு இந்த தலைப்புல கட்டுரை எழுதிட்டு வரணும். அது கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடி சத்தமா படிக்கணும். எனக்கு டிரைவர் ஆகணும்னு தான் கனவு. ச்சே, இதெல்லாம் ஒரு கனவா? இதை நான் சொன்னா எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்க போறாங்க. உன்னை யார் இப்படி ஒரு கேவலமான கனவை வச்சுக்க சொன்னா? இதை பத்திலாம் எழுத சொல்லுவாங்க, தெரியாம போச்சு. அதான். ஆமா சுசி, நீ என்ன எழுத போற? எனக்கு தெரியலையா. அபி, நீ என்ன எழுத போற? ஏழையா இருக்கிறவங்களுக்குலாம் கனவு காண உரிமையே இல்லை. வாழ்க்கையில யாருக்கெல்லாம் கனவே இல்லையோ அவங்க தான் நிஜமான இளைஞ. எனக்கு தெரிஞ்சு கனவே இல்லாத பொண்ணு இந்த உலகத்துல நீ மட்டும்தான் இருப்ப. இந்தா. என் புது ஸ்டைல் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. ஏய், இது பாரியா. சூப்பரா இருக்கு. என்னாச்சு அபி? ஏன் உம்னு இருக்கா அபி? என்னன்னு சொல்ல அபி. ஏன் இவ்வளோ சைலண்டா இருக்கா அபி? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன்னை பார்த்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வந்தோம். இப்போ நீ மறுபடியும் லாஸ்ட் பெஞ்ச் போயிட்டு உன்னை தெரிஞ்சுக்கோ அபி. உன்னை தவிர எல்லாரும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க எக்ஸாமுக்கு. வாசுசி, நம்ம போகலாம்.
என்ன நடந்துச்சு? என்ன உனக்கு என்ன வந்துச்சு? சாந்தியா ஸ்கூலுக்கு வரல? எனக்கு தெரியாது. என்னையும் கேட்குற? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன என்ன உனக்கு தெரியும்? சாந்தி உன் அம்மான்னு எனக்கு தெரியும். அப்போ அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல? ஆ ஆமாம் தெரியும். அபி, உனக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு. ஆனால் அதில் ஒரு கேள்வி கூட நீ பதில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணவே இல்லை. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? எப்பவுமே ஒரு கேள்விக்கான பதில் அந்த கேள்விக்குள்ளே தான் இருக்கும். எங்கே போகிற? சாயங்காலம் ஜெய் மெக்கானிக் ஷெட்டில் என்னை மீட் பண்ண. அண்ணா இப்போ வந்துடுறேண்ணா. சீக்கிரமாக வந்துடணும். வா போலாம். உங்கள் அம்மா ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க தெரியுமா? உனக்காக தான். உனக்கே உன்னை பற்றி கவலை இல்லை. ஆனால் உன்னை விட உன் மேலே அக்கறையும் நம்பிக்கையும் அதிகமாக வச்சுருக்காங்க உங்கள் அம்மா. அவங்க இப்போவும் நம்பிட்டு இருக்காங்க. நீ ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் 50 மார்க் எடுப்பேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் உன்னை கோச்சிங் கிளாஸில் சேர்க்க காசு வேணும்ல, அதுக்காக தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களோட கனவு உன் மேலே திணிக்கல அபி. அவங்க கனவே நீ தான். அப்புறம் அது என் அண்ணன், நீ சொன்ன ஸ்கூட்டர் ஆளு. நீ இவர் தான் உங்கள் அம்மா கூட சேர்த்து வச்சு தப்பாக பேசின. என் அண்ணன் பேர் கணேஷ். என் அண்ணனுக்கும் என் மேலே பெரிய கனவு இருக்கு. ஆனால் நீ உங்கள் அம்மாவை பேசின மாதிரி நான் எங்கள் அண்ணனை பேச மாட்டேன். சாந்தி, நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறது உன் பொண்ணுக்காக. ஆனால் நீ இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தா உன் பொண்ணு அங்கே எப்படி படிப்பா? இப்போ சொல்லு, நீ ஸ்கூலுக்கு வரியா இல்லை இங்கே இருக்க போறியா? அபி, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா உன்னை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க உன்னை கருவிலே அழிச்சிட சொல்லி. நான் கூட தான் சொன்னேன். இன்னைக்கு நீ இருக்கிறதுக்கு காரணமே உங்க அம்மா தான் அபி. உட்காருங்க. ஓ, சாந்தி வந்தாச்சா? ஒரு வழியாக உங்களுக்கு டைம் கிடைச்சிருச்சு ஸ்கூலுக்கெல்லாம் வர. ஆ, என்ன கிளாஸ் இது? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸுக்கு வர விருப்பமே இல்லை, இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப்பில் கனவே இல்லையா? சாந்தி, இவ்வளோ நாள் நீங்கள் வராதனால உங்கள் கனவு என்னன்னு தெரியல. இப்போ சொல்கிறீங்களா? வாழ்க்கையில் உங்கள் கனவு என்ன சொல்லுங்க. சொல்லலைன்னா கிளாஸை விட்டு வெளியே போங்க. இந்த மாதிரி முட்டாளோட இருந்தீங்கன்னா நீங்களும் முட்டாள தான் ஆவீங்க. சார், அவங்க கனவு என்ன நான் சொல்லட்டுமா சார்? உனக்கு உன்னோட கனவே சொல்ல தெரியாது, நீ இவங்களோட கனவு சொல்ல போறியா? சார், சாந்திக்கு மட்டும் கனவு இல்லாமல் இருந்திருந்தா அவங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்து இவ்வளோ பேச்சு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை சார். சாந்தி நாள் பூரா உழைக்கிறாங்க சார், இருந்தாலும் ஸ்கூலுக்கு வராங்க அவங்களோட கனவுக்காக சார். சாந்திக்கு சண்டே கூட லீவ் கிடைக்கிறது இல்லை சார். ஏன்னா வேலைக்காரருக்கு ஏது சார் சண்டே ஹாலிடே எல்லாம். இருந்தாலும் மண்டே அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது பிரசன்ட் சார்னு
ஃபுல் சிரிப்போடு சொல்லுவாங்க சார். அவங்களுக்கு வெயில், மழை, உடம்பு வலி எதுவுமே கிடையாது சார். எதுக்கு தெரியுமா சார்? அவங்களுக்கு எல்லாமே அவங்க கனவு தான் சார். அவங்களுக்கு அவங்க கனவு ரொம்ப முக்கியம் சார். அது என்ன கனவுனா, அவங்க பொண்ணு அடுத்த வாட்டி எல்லாரும் முன்னாடியும் தனக்கு கனவே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் சார். சாந்தி அம்மா சார். போங்க, உள்ள போங்கன்னு சொன்னேன். அபி, இங்க பாரு, தோக்கிறது தப்பு இல்லை, ஆனா முயற்சியே பண்ணாம தோல்வியை ஏத்துக்கிறது தான் தப்பு. வாழ்க்கையில ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அபி. என்னன்னா, உன் கனவுன்றது எப்பயுமே உன்னோடது மட்டும்தான். சில பேர் இருப்பாங்க உன் கனவை பார்த்து சிரிப்பாங்க. நீ அவங்கள பார்த்து சிரிச்சிடு. அவங்களால உன் கனவை உன்கிட்டேருந்து பறிக்க முடியாது. அதே மாதிரி சில பேர் இருப்பாங்க உன் கனவை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மதிக்கிறவங்க, உனக்கு சப்போர்ட் பண்றவங்க. அவங்கள எப்பயுமே உன் மனசுக்கு பக்கத்துல வச்சுக்கணும். வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கும். எந்த கஷ்டமும் நிலைக்காது. ஆனா எந்த கஷ்டத்திலையும் எந்த காரணத்துக்காகவும் உன் கனவு மட்டும் விட்டுறாத. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் நம்ம கனவு தான். உன் கனவு நிறைவேறினதுக்கு உன்னோட நம்பிக்கை தான் காரணம்.